கடல் போல திரண்டிருக்கின்ற பெரம்பலூர் வாழ் பெரியவர்களே, இளைஞர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கம். நிஜமா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பெரம்பலூர் மாதிரியான வாய்ப்புகளும் வசதிகளும் ரொம்ப குறைவா இருக்கிற ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு புத்தக திருவிழா, அதை பார்ப்பதற்கு சென்னையில் எங்க ஊர்ல சொல்லுவோம், இந்த 63 ஒரு திருவிழா வரும் எங்க ஊர்ல. 63 கூட்டம் மாதிரி இருக்கேமோ, இது பார்த்தாக்க ஒரு 1063 கூட்டம் இருக்கீங்க. நம்பவே முடியல எனக்கு. அதை விட பெரிய ஆச்சரியம், நான் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் சென்னையில இருந்து வரேன், எங்க ஊர் கலெக்டர் யாருன்னு சட்டுன்னு கேட்டா பேர் நினைவு வரல. உங்க ஊர் கலெக்டர் வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு அஜித் சார் வந்தா கூட இவ்வளவு பெரிய கைத்தட்டல் கிடைக்காது சொல்லுறது. உங்களுடைய மனதை தொட்டிருப்பது அவருடைய எளிமையும், இந்த மாவட்டத்தில் கல்விக்காக அவர் கொடுத்திருக்கிற முக்கியத்துவமும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைக்கிறேன், புத்தக திருவிழாவுக்கு நாங்கள் வந்திருந்த போதும் சார் இருந்தாங்க. அப்ப நல்ல திரைப்படங்கள், நல்ல புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதிலே அவருக்கு இருந்த தீராத தாகத்தை நான் தெரிந்து கொண்டேன். இங்கே எனக்கு முன்னாலே பேசிய பெரியவர் சொன்னபடி இது நிலைத்து நின்று நீடூழி வாழ்ந்து உங்கள் எல்லாருக்கும் அவருடைய சேவை தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்பதை நானும் பிரார்த்தனையாக பதிவு செய்கிறேன். அதுக்கு உங்க ஊர்லயே அவரை வச்சுக்காதீங்க. எங்களை மாதிரி எவ்வளவு பேர் இருக்கோம் மற்ற ஊர்ல எல்லாம், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம்ல, நீங்க கொடுக்க மாட்டோன்றாங்க. எங்க இருந்தாலும் அவருடைய பணி சிறந்து நடப்பதற்காக என்னுடைய பிரார்த்தனைகளை நான் திரும்ப திரும்ப பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு, எவ்வளவு பேர் நின்றுட்டே கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். அரசியல் மாநாடுகளுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் மாத்திரமே கூடுகிற கூட்டத்தை படிப்பு சார்ந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மாவட்டம் சாதித்து காட்டி இருக்கிறது என்பதை பார்ப்பதை தவிர என்னையும் அறிவுமதி அண்ணன் போன்ற இலக்கியவாதிகளுக்கும் வேறு சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? இங்கே எங்களுக்கு கொடுத்த பரிசு கூட ஒரு புத்தகத்தை கொடுத்தார்கள், மகிழ்ச்சி. ஒரு சால்வையை போட்டுனீங்க, அடுத்த வருஷத்துல இருந்து அதையும் நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக ஒரு புக்கை கொடுங்க. ஏன்னா சில இடங்களில் இன்ச பண்ணுவாங்க, பேச்சாளர்களுக்கு பரிசுன்னு ஒரு பெரிய பொட்டில் ஒன்று கொடுப்பாங்க, அது அநேகமாக ஃப்ளைட்டில் ஏற்ற மாட்டாங்க. வீட்டுக்கு போய் எல்லா அட்டையும் பிரித்து பார்த்தா திரும்ப திரும்ப ஒரு பிள்ளையார் கூட ஒரு வாழ்க்கலாக்கு எவ்வளவு மாற்றுறது வீட்டில். இந்த சால்வைங்கிறது எப்படின்னாக்க, இந்த உலகம் உருண்டை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக எனக்கு ஒரு சால்வை பத்தினா இன்னொருத்தருக்கு நான் அதை கொடுப்பேன், அவர் யாருக்கோ கொடுப்பாரு, அப்படியே ஒரு சர்க்குலேஷன் வந்து கடைசியில் எனக்கே வந்துடும். சில சமயம் இங்க அப்படி இல்லை, புதுசா தான் வாங்கியிருக்காங்க, ஏன்னா உள்ள பேப்பர் இருக்கு, அதுக்கும் கூட மாத்தி இன்னும் ஒரு ஸ்டெப். ஏன்னா ஒரு பேச்சாளருக்கோ ஒரு எழுத்தாளருக்கோ புத்தகத்தை தவிர வேற என்ன பெரிய பரிசு இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சகோதரர் மெமிக்ரி பண்ணாரு, உங்க மாவட்டத்தை சேர்ந்தவர், அவன் நல்லா செஞ்சாரு, புத்திசாலி, அவர் படு புத்திசாலி. ஏன்னா போதை வேண்டாம் என்று நடிகர்கள் சொல்லுவதுமா செஞ்சு காமிச்சிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நடிகர்களும் கூடி நாங்க இனிமே டாஸ்மாக் வர காட்சியில் நடிப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாக்கவே டாஸ்மாக்கு போறவங்களோட எண்ணிக்கை பாதியம் குறைஞ்சிடும். நீங்க நிஜமாக சொல்றேன்னா, எந்த சினிமா பாருங்க, எந்த சீரியலை பாருங்க, மது குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்குன்னு கீழே ஒரு இது போடுறாங்கல்ல, அது எல்லா காட்சியிலுமே போடுறாங்க. எல்லா சீரியலையுமே யாராவது கொடுக்கலாம். மச்சி ஓப்பன் த பாட்டில் இல்லாத வசனம் இல்லாத படமே கிடையாது. சினிமா தான் இப்படி இருக்கேன், நாங்கெல்லாம் வீட்டோடய இருந்து சீரியலே பார்த்துக்கிறோம்னா சினிமாவே பரவாயில்லன்ற மாதிரி சீரியல் எல்லாரும் குடிச்சுட்டே இருக்காங்க. இதுல நீங்க இங்கிலீஷ் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா புரியாது அநேகமா. இவர் இப்ப ட்ரெய்லர் பண்ணாரு, அது மாதிரிதான் அநேகமா புரியாது. புரிஞ்ச மட்டும் நம்ம பார்த்தோம் வைங்க, அங்க குடிக்கிற காட்சிகள் ரொம்ப கம்மியா இருக்கு, ஏதோ 1, 2 தான். அவன் ஊர்ல குடிப்பது
நடிகர்களே வந்து பிரச்சாரம் பண்ற மாதிரி நல்ல புத்திசாலி பொழைச்சுப்பார். அருமையாக செய்த அந்த சகோதரருக்கும் வாழ்த்துக்கள். அதற்கு முன்னாலே நல்ல இசை நிகழ்ச்சியை வழங்கிய இசைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். சிறகை விரி பற என்கின்ற தலைப்பை நான் தேர்வு செய்த போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள்லாம் உங்களுடைய மாவட்டத்தில் என்னென்ன தேவையா இருக்கிறது இப்போது அப்படின்றத பத்திலாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக புத்தக கண்காட்சி என்பது அருமையான ஒரு ஆரம்பம், மிக அருமையான ஒரு ஆரம்பம். நீங்க சென்னை, கோவை மாதிரியான ஊர்களில் பெரிய அளவில் நடத்தப்பட்ட புத்தக கண்காட்சிகளை அரசு எடுத்து நடத்துவது என்கின்ற வழக்கத்தை கொண்டு வந்தவர் திரு உதயச்சந்திரன் அவர்கள் தான். முதலில் அவர் கலெக்டரா இருந்தபோது எனக்கு தெரிந்த வரையில், நான் முதலில் சேர்ந்தவே இல்லை, ஆனா எனக்கு தெரிந்த வரையில் மதுரையில் இதை ஏன் அரசு நடத்தக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. அவர் அந்த முன் ஏர் சென்ற பாதையில் உங்களுடைய ஆட்சியாளர் பின் ஏராக இதை நடத்தி காட்டியிருக்கிறார். இன்னைக்கு இந்த மாதிரியான கலெக்டர்ஸ் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குங்க. நான் அவரை புகழ்ந்து எனக்கு எதுவுமே ஆக போறதில்லை. அவர் புகழ்ச்சியை விரும்புவதில்லை என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். இருந்தாலும் நான் இதை ஏன் சொல்றேன்னா, நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, எல்லாரும் ஓடி ஓடி வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினீங்க. இன்னைக்கு பிள்ளைகளை வளர்ப்பதில் நமக்கு இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, நீ வர மாதிரி வரணும் அப்படின்னு காட்டுறதுக்கு ஆட்கள் கம்மியா இருக்காங்க. அநேகமா எல்லா அம்மாவும் என்ன சொல்றா, ஏய் எங்க அண்ணன் பையன் சுரேஷ் மாதிரியே நீ வரணும்டா, அவன் தான் அமெரிக்காவுக்கு போய் டாலரா சம்பாதிக்கிறான்டா. ஏன் வந்து சுரேஷ் மாடலா காட்டுறோம்னாக்க ரோல் மாடல்ஸா காட்டுறதுக்கு ஆளே கம்மியா போச்சு. இப்ப இந்த மாதிரியான சில ஆட்சியாளர்களை காட்டுகிற போது, திரு உதயச்சந்திரன் மாதிரி, உங்களுடைய ஆட்சியாளர் மாதிரி, அப்போ அவர்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கனவு விரிகிறது. இந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். அந்த கனவை விதைப்பதற்காகவும் வளர்ப்பதற்காகவும் தான் நான் சொல்கிறேனே தவிர பாராட்டுவதற்காக இல்லை. அது ரொம்ப முக்கியம். என்னன்னா, சில ஆட்சியாளர்கள் மற்ற ஆட்சியாளர்களுக்கு பாதை அமைத்து தருகிறார்கள். அது ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க, உங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியும். இந்த பிசிக்ஸுக்கு நோபல் பிரைஸ் வாங்கினார் ஒருத்தர், ஒரு 3 வருஷம் முன்னாடி, ஒரு ஜெர்மன்காரர். அவர் வீட்டுக்கு போன் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. நோபல் பரிசு கிடைச்சதுன்னு உடனே என்ன செய்யணும்? இந்த அழகி போட்டியெல்லாம் ஒரு அம்மாவுக்கு கிரீடம் வைப்பாங்கல்ல, உடனே அந்த அம்மா அப்படி வாயில கையை வச்சுட்டு அழற மாதிரியே செய்யும். அப்புறம் சிலதெல்லாம் நான் அன்னை தெரசா மாதிரி சேவை பண்ணுவேங்க. அப்புறம் அடுத்த வாரத்துல இருந்து சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிடும், அது வேற விஷயம். உடனே அழற மாதிரி பரிசு வாங்கின சொன்ன உடனே ஒரு எமோஷன் வரணும் இல்ல, எல்லாருக்கும் வரும். இவருக்கு ஒண்ணுமே வரல. அவங்க அம்மா, வீட்டு அம்மா கூட கேக்குது, என்னையா எப்பவும் போலவே நீ இதே மாதிரி இருக்க, பரிசுயா நோபல் பரிசு. ஆஹா, அது உள்ள சிங்க் ஆகல அவருக்கு. அப்புறம் நோபல் பரிசு கொடுக்குற இடத்துக்கு போயிட்டாரு. அங்கேயும் ஒண்ணுமே அவருக்கு ஒரு பரவசமே வரல. பரிசையும் வாங்கிட்டாரு, அப்பவும் எதுவுமே வரல. அவருக்கு ஏன்டா நான் ஏதாவது கொஞ்சம் மென்டல் ஆயிட்டேன்னா, பரிசு கொடுக்குற போது கூட அப்பா நோபல் பரிசு வாங்கியிருக்கேன் தோணலையே. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட சொன்னாங்க. அந்த ரெஜிஸ்டர் என்னன்னா, நோபல் பரிசு வாங்கினவர்கள், இதுவரை பரிசு வாங்கின எல்லாரும் அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. அது புரட்டிட்டு வந்த போது ரூதர்ஃபோர்ட் கையெழுத்து போட்டிருந்தாரு. ஸ்கூல்ல படிக்கிற, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். ரூதர்ஃபோர்ட் வந்து விஞ்ஞான உலகத்தில் ரொம்ப முக்கியமானவர். அணுவுக்குள் நியூக்ளியஸ் இருக்கிறது கண்டுபிடிச்ச முதல் பெரிய விஞ்ஞானி அவர் தான். அவருக்கு அதுக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவர் வாங்கின பரிசையா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இவர் நின்னாரு. என்ன காரணம் தெரியுமா? ரூதர்ஃபோர்ட் பரிசு வாங்கினது பெருசு இல்ல, ரூதர்ஃபோர்ட் படிச்ச மாணவர்கள் 7 பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. 7 பேர் வாங்க வச்சிருக்காரு அவரு. இவர் இப்பதான் இவருக்கு அழுக வருது, ரூதர்ஃபோர்ட் வாங்கின பரிசு நானும் வாங்கியிருக்கேன்னு. அப்புறமா அழுது மயக்கம் போட்டு விழுந்தார். அப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த வீட்டு அம்மா சொல்லி இருக்கும், மேடையில நீ மயக்கம் போட்டு விழுந்தாலாவது 4 பேர் டிவியில படம் பிடிச்சிருப்பாங்க, தனியா ரூம்ல போய் நீ மயக்கம் போட்டு விழுந்து என்னத்தை கண்டு நீ. ஆனா அந்த உணர்வு எப்ப வருது பாத்தீங்களா? தனி மனித சாதனைகள் கூட பெருசு இல்ல, மற்றவர்களையும் சாதனைகள் செய்ய தூண்டுகிற பணி இருக்கிறதே, பிரம்மாண்டமான பணி. அதைத்தான் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய புத்தக கண்காட்சி செய்து கொண்டிருக்கிறது.
செய்யறாங்க, நம்ம செய்ய முடியாதா என்று நினைத்து இன்னும் 4 பேர் 8 பேர் செய்கிற போது தமிழ்நாட்டில் வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை பரவுமே. அந்த புனித பணியைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நான் அங்க உட்கார்ந்து இருக்கிற போதாவது நீங்க கொடுத்துருக்கலாம். அப்புறம் எனக்கு பக்கு பக்குங்க, நான் திரும்பி போனோம்னா கொடுப்பாங்களா மறந்துடுவாங்களா? அதுதான் மகிழ்ச்சி. ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, கடைசி 15 நாளில் எந்த புது புத்தகத்தையும் படித்திராத ஒருவனுடைய பேச்சில் நறுமணம் கமழ்வதில்லை என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது. இப்ப நம்ம எல்லாரும் ஒருத்தர் கேட்டுக்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்களா நீங்க இப்ப நான் பேசும்போது கேட்காதீங்க, அப்புறமா பக்கத்துல இருக்கிற கடைசி 15 நாள்ல என்ன படிச்ச, இந்த கேள்விக்கு எத்தனை பேரால் பதில் சொல்ல முடியும்னு தெரியல எனக்கு. படிச்சேன், என்ன படிச்சேன், என்ன தினத்தந்தி படிச்சேன், அதெல்லாம் புத்தகம் கிடையாது. புத்தகமாக கடைசி 15 நாளில் என்ன படித்தீர்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன் புத்தக படிப்பு அவ்வளவு முக்கியம்? சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து குட்டி குட்டி புக்ஸ் வாங்கி போறாங்க. சகாயம் சந்தித்த சவால்கள் புத்தகத்தை ஒரு பையன் வாங்கியிருக்கான். அந்த பையன் கிடையாது, இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும்ன்றான். தமிழ்நாட்டில் அதுவே தலைப்பு செய்தி இல்ல? அப்போ சில தனிப்பட்ட மனிதர்கள் செய்கிற செயல்களை பற்றிய புத்தகங்களை படிக்கிற போது நமக்குள்ள என்னவோ வருது, இவ்வளவு செஞ்சிருக்காருயா, நம்ம கொஞ்சம் செய்யலாம்ல என்ற உணர்வை புத்தகங்கள் மாத்திரம்தான் எழுப்ப முடியும். புத்தகங்கள் தான் எழுப்ப முடியும். இல்ல ரொம்ப முக்கியம் என்னன்னா, புத்தக கண்காட்சிக்கு போறியா அக்கா, நான் போறேன், நீ வரையா, நானும் வரேன், என்ன சேலை கட்டலாம், என்ன பூ வைக்கலாம், இங்க எல்லாம் வந்தாச்சு, எல்லாரும் வாங்குறாங்கப்பா, நானும் 2 புக்கு வாங்குறோம். வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அடுத்த புத்தக கண்காட்சி மட்டும் அதை பிரிக்காமலே வச்சிருந்து இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் செய்வோம். அது தேவையில்லை. என்ன வாங்குகிறோம், எவ்வளவு வாங்குறோம், வாங்குவதை படிக்கிறோமா? இப்போ சமீபத்தில் தைவான்ல ஒரு விமான விபத்து நடந்தது, அதை பத்தி படிச்சீங்களா? தைப்பேல ஒரு விமானம் கிளம்பிச்சு, கிளம்பி 72வது செகண்ட்ல கீழே விழுந்துட்டான். எப்படிடா விழுந்த, நீ இப்பதானே கிளம்பின, நீ ஒரு என்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சான். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கணும், இன்னும் ஒரு என்ஜினை வச்சு நொண்டி அடிச்சு கீழே இறங்கிருக்கணும். இந்த பைலட்டுக்கு இப்ப என்ன புத்திசாலித்தனமான ஒரு ஐடியா, இந்த கவுண்டமணி ஐடியாலாம் பைலட்ஸுக்கு வரும். என்ன ஐடியா வந்ததுன்னா, நம்ம வீட்டுல டிவி வேலை செய்யலன்னா என்ன பண்ணுவோம், ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணுவோம், நிறுத்தி போடு ஒரு தடவை, கார் சரியா கிளம்பலன்னா ஒரு தடவை நிறுத்தி போடு. அவர் அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு, ஒருவேளை நிறுத்தி போட்டா கிளம்பிடும் போது இன்னொரு என்ஜினை ஆஃப் பண்ணிட்டாரு. 2 என்ஜினை ஆஃப் பண்ண உடனே தரையில உட்காந்துருச்சு. இப்போ கிளம்பின வேகம் என்ன, அது கீழே விழுந்த வேகம் என்ன? அப்படிதான் புத்தக கண்காட்சிக்கு வரும்போது தைவான்ல கிளம்பின விமானம் மாதிரி கிளம்புறோம். நம்ம புத்தகத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்ச உடனே என்ஜின் ஆஃப் ஆன மாதிரி இறங்கிடும். அது பெரிதல்ல, எவ்வளவு படிச்சோம். இப்ப படிப்பதனால என்னங்க, நேர்மையா பேசிடும். எவ்வளவு வேலை இருக்கு, தாய்மார்கள் எவ்வளவு பேர் இருக்கு, எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு வீட்டுல. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அடுப்புல பால், ஒரு அடுப்புல குக்கர்னு வச்சாக்க பிள்ளைகளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அந்த அந்த வீட்டுல ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் எது நடந்தால் எனக்கு என்னன்னு படிச்சுட்டு, அப்பதான் நமக்கு படிப்பு மேலேயே எரிச்சல் வருதா இல்லையா? இவர் பேப்பர் படிக்கலன்னாக்கா ஒபாமா இந்தியாவுக்கு வரமாட்டாரா? அவரை ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிடுறாங்க, அமெரிக்காவில இருந்து மைக்கேல் ஜாக்சன் கூப்பிடுற, பேப்பர்லயே இருக்குது. நாம எவ்வளவு வேலை செய்யறோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில போகும்போது அந்த பிள்ளை சொல்லுது, ஐயோ அம்மா இன்னைக்கு எனக்கு ஒயிட் யூனிஃபார்ம் வழக்கமா போற யூனிஃபார்ம் போட்டுட்டாங்க. உடனே அப்ப அவ்வளவு நேரம் பேப்பர் படிச்ச ஐயா அப்புறம் என்னங்க, உங்க புத்தக கண்காட்சிக்கு ரஜினியோட மாமனாரே வந்துட்டாரு.
இருக்கிற போது ஒரு தடவை தற்கொலை செய்யலாம்னு முடிவு செஞ்சேன். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். முடிவு செஞ்சுட்டு தற்கொலை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நாளெல்லாம் குறிச்சாச்சு. தற்கொலை செய்வதற்கு நாள் குறிச்சிட்டேன். என்ன காரணம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு வந்து நிறைய நாள் தமிழ் மீடியம்ல தான் படித்தேன். அப்புறம் மார்க்கான நல்லா வாங்குவேன், நல்லா பாஸ் பண்ணுவேன். என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைச்ச உடனே சொல்லம்பி தெரிஞ்சேன். ஐயோ, என்ஜினியரிங் காலேஜில் எனக்கா சீட்டு கிடைச்சிருச்சு. அங்க போனா எல்லாத்தையும் இங்கிலீஷ்லயே படிக்கிறாங்க. ப்ரொஃபஸர்லாம் லண்டன்லயே பிறந்து வளர்ந்த மாதிரி இங்கிலீஷ்லயே பாடம் நடத்துறாங்க. நமக்கு சரியா புரிய மாட்டேங்குது, விளக்க மாட்டேங்குது. அப்ப ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. என்னடா நம்ம பின்தங்கிட்டோமோன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் மீறின மாதிரி ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டேன். அது மட்டும் ஒரு தடவை கூட ஃபெயில் ஆகாத ஒருத்தர் வந்து முதல் முறையா ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டா அது எவ்வளவு பெரிய வருத்தம் இருக்கும்ன்றது இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் நான் ஃபெயில் ஆனதே கிடையாது. இப்போ ஃபெயில் ஆயிட்டேன். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா, ஃபெயில் ஆயிட்டேன்ற தகவலை கல்லூரி நிர்வாகம் வீட்டுக்கு லெட்டர் போட்டு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம் நமக்கு. என்கிட்ட கொடுங்க சார், நான் லெட்டர் எடுத்துட்டு போய் எங்க அப்பாட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நம்ப மாட்டேன்றோம். நானே சொந்தமா கொரியர்ல அனுப்புவேன்றோம். இந்த லெட்டர் மட்டும் கண்டு எங்க அப்பாட்ட போச்சுன்னா மனுஷன் சும்மா விட மாட்டார். அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, ஃபெயில் ஆகிறவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, ஃபெயில் ஆகிற மனுஷன் சாப்பிடக்கூடாது. தூங்கிட்டு இருந்தா அந்த வழியா போய் ஃபெயில் ஆகிறவங்க எல்லாம் தூங்குறாங்க. அடுத்தது பாஸ் ஆகிற மட்டும் விட மாட்டாரு. என்ன இப்போ இந்த லெட்டரை தடுத்து நிறுத்தணும். எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னா, ஆபீஸ்ல காலேஜ் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்க்க நல்ல விபூதி குங்குமெல்லாம் வச்சுட்டு பக்தி பரவசமா நல்லா இருந்தார். இந்த மனுஷரை நம்பலான்னு நினைச்சு இந்த லெட்டரை மாத்திரம் அமைக்கிறீங்க சார், நீங்க எப்படி பாஸ் பண்ணிடுறேன்னு. அந்த ஆள் எங்க அப்பாவோட ஸ்டூடெண்டா. கழுதை இது முதல்ல எனக்கு தெரியாது. அவர் கூட சும்மா லெட்டர் அனுப்பாமலே இருந்திருப்பாரு. ஏன்னா பொதுவா அரசாங்க கல்லூரியில் அவ்வளவு ஜெரூரா அனுப்புறது இல்லை. நான் சொன்ன உடனே லெட்டர் போட்டு தந்தியும் அடிச்சு போன் பண்ணிட்டாரு எங்க அப்பா. இந்த நிலைமையில நான் வாழறேன். இதுலதான் எனக்கு ஒரு புது மறுமலர்ச்சி வந்தது. என்னன்னா, சென்னையில கம்பன் கழகம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போட்டிகள்லாம் நடத்துவாங்க. நான் தான் பேச்சாளர் ஆச்சு இல்ல. கம்பன் கழக போட்டியில பேசி பரிசெல்லாம் வாங்கி ஒரு மாதிரி காலேஜ் கவர் பண்ணா அப்பாவும் ஏமாந்துருவாருன்னு சொல்லி 7 போட்டிங்க. திருக்குறள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், சீராபுரம் எல்லாத்துக்கும் உட்காந்து, நான் பரீட்சைக்கு கூட அப்படி படிக்கல, போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணி அங்க போய் மேடையே அதிர்ற மாதிரி கர்ஜிக்கிறேன். ஒரு போட்டியில கூட எனக்கு பரிசு கிடைக்கும். திரும்ப திரும்ப வருதே ஒரு பொண்ணு. இந்த போட்டிகள்ல ஜட்ஜா இருக்காங்களே, பெரும்பாலும் அவங்கள எனக்கு பிடிக்கிறது. யாராவது ஜட்ஜா இருந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த தொலைக்காட்சியில வந்து ஜட்ஜா வராங்கல்ல, இந்த ஒரு குழந்தை நல்லா தான் பாடுது, நீ நல்லா பாடின, ஆனா அந்த சாவுக்கும் ரீக்கும் நடுவில் சுருதி இறங்கிருச்சுன்னு ஒரு அம்மா சொல்லுது. ஏமா நீ சுருதியோட பாடுறிய முதல்ல. அப்புறம் நடன போட்டிக்கு ஜட்ஜா இருக்கிற அம்மா சொல்லுது, நல்லாதான் ஆடின, கெமிஸ்ட்ரி சரியில்லைன்னு. என்னென்ன கெமிஸ்ட்ரி சரியில்லை? இந்த மாதிரி நொட்டு வைக்கிற ஆட்கள் தான் ஜட்ஜா இருக்காங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு வேற வேலை இல்லாததுனால அவங்க ஜட்ஜா வந்திருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்த ஜட்ஜஸ் கொஞ்சம் கூட பரிதாபப்படாம 7 போட்டியிலே எனக்கு பரிசு கொடுக்கணும். இப்ப என் நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பேப்பர்ல அரியர் வச்சாச்சு, அரியர் இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு போயிருக்கு, போட்டியில பரிசு இல்லை. இப்பதான் நான் முடிவு பண்ண நான் தற்கொலை செஞ்சுக்கலான்னு. அது தப்பு ஏதாவது இருக்கா? இனிமே வாழ்ந்து என்ன செய்ய போற இந்த உலகத்துல அப்படின்னு ஒரு முடிவு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, என் கூட படிக்கிற எங்க கிளாஸ்ல 5 கேர்ள்ஸும் 55 பாய்ஸும் இருந்தாங்க. அந்த 5 கேர்ள்ஸ்ல என்ன தவிர பாக்கி 4 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. சில சமயம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கினா ரொம்ப கஷ்டமா இருக்குது நமக்கு. வெளியில சொல்லுங்க, நீ அது பாஸ் பண்ணிட்டடி பரவாயில்ல, எனக்கு தான் புட்டுக்குச்சு, உள்ளுக்குள்ள இவளுக்கும் போயிருந்தா அட்லீஸ்ட் துணையாவது இருந்து. அது என்னவோ நமக்கு வாய்க்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ற ஃப்ரெண்டாவே இருக்கு. இவ்வளவு துக்கங்களுக்கு நடுவில் தற்கொலை செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டேன். எப்படி தற்கொலை பண்ணுதுன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணேன். தூக்கு போட்டுக்க எங்க வீட்டுல ஆணி இல்லை, அந்த கொக்கி இல்லை. அப்புறம் எங்க வீட்டுல வந்து மண்ணெண்ணெய் வாங்கறது இல்லை. அப்ப ஒரே வழிதான், நான் சென்னையில இருக்கேன், 10 நிமிஷம் நடந்தா பீச்சு, போ சங்கமமாக கடல்ல. எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. எங்க அப்பா வெளியில போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வெளில கிளம்பினோன்னு போக வேண்டியது.
வேண்டியதுதான், பீச்சில் விழ வேண்டியதுதான். அப்ப அடுத்த நாள் தினத்தந்தி தலைப்பெல்லாம் நான் யோசிச்சு வச்சுட்டேன். இளம்பெண் கடலில் விழுந்து மரணம், தந்தை கோவென்று கதறி அழுதார். மனக்கண்ணால நான் பார்க்கிறேன். இவ்வளவு செஞ்சுட்டே எங்க அப்பா கிளம்ப மாட்டேங்கிறார். அந்த நேரத்துல எங்க வீட்டுல இருந்த ஒரு புத்தகத்தை நான் படிச்சேன். நான் எப்பவுமே கொஞ்சம் படிக்கிற வழக்கம் உண்டு, அதை படிச்சேன். The Bite of a Mango என்கிற புத்தகம். அது இங்கிலீஷ் புத்தகம் தான். இதனால இங்கிலீஷ் புத்தகத்தை படிச்சாதானே பந்தாவா இருக்கும், அதனால அதை படிச்சேன். The Bite of a Mango. அரியாற்று கமாரான ஒரு ஆப்பிரிக்க பொண்ணு அதை எழுதி, பேரே வழங்கல. இதெல்லாம் எழுதுற புக்கை படிச்சு நம்ம என்ன செய்யறது, இருந்தாலும் சாக போற மட்டும் தானே, கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு படிச்சேங்க. உண்மையில் சில புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றன என்பது சத்தியம், சத்தியம். அந்த புத்தகத்தை எழுதின பொண்ணு அவ இளம் பெண்ணு தான். அவ சியரா லியோன் என்கின்ற ஆப்பிரிக்க நாட்டில் வாழுகிற ஒரு பெண்ணு. இப்ப இந்த எபோலால ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ஊர் தான் அது. அந்த ஊர்ல ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழுவை வெட்டுது. இந்த பொண்ணு 12 வயசு பொண்ணா இருக்கிற போது தண்ணி எடுத்துட்டு வர ஒரு குடத்துல, அவளை பிடிச்சு குடத்தை கீழே போட்டுட்டு 2 கையையும் இப்படி வச்சு ஒரு வாளால 2 கையை வெட்டிட்டாங்க அந்த பொண்ணு. அவளுடைய 2 கரங்களையும் அவள் இழந்து விட்டாள். இழந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவள் பதிவு செய்த புத்தகம் தான் The Bite of a Mango என்கிற புத்தகம். கீழே விழுந்த கமாரா என்ன பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அரியாட்டு கமாரா கீழே விழுந்து கிடக்கிறாள். தண்ணி தாக எடுக்குது, தண்ணி எப்படி குடிக்கிறது? அப்படியே இந்த சின்ன பிள்ளை எல்லாம் நீந்தி நீந்தி போகும்ல, அம்மா நீந்தி நீந்தி போய் மிருகங்கள் தண்ணீர் குடிப்பது போல நீர்நிலையில் இருந்து தண்ணீரை குடிக்கிறார். கை கிடையாது, ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. அந்த வழியா போன ஒருத்தன் ஒரு மாம்பழத்தை பறித்து அவள் மீது எரிந்து விட்டு போறான். அவள் பசி ஆறுவதற்காக அந்த மாங்காயை வாயால் சுவைத்து சுவைத்து உண்ணுகிறாள். அதை உண்ணுகிற போது அவள் நினைக்கிறாள், நான் வாழ வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். அந்த ஒரு மாங்காய் கொடுத்த சக்தியினோடு அப்படியே தவழ்ந்துட்டே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அவர்கள் அவருடைய உயிரை காப்பாற்றினார்கள். தொடர்ந்து வாழ்ந்தாள். கனடாக்கு போய் படிச்சா, PhD ரிசர்ச் ஸ்டூடெண்டா பதிவு பண்ணிட்டு இருக்கா. The Bite of a Mango, நான் கடித்த மாம்பழ துண்டு என்று அந்த நாவலுக்கு, அந்த கதைக்கு அவள் பெயர் வைத்திருந்தாள். ஒரு சிறு கனியை சுவைத்து அவளுடைய மனம் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. 2 கையும் கிடையாது, எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி தண்ணி குடிப்பீங்க, எப்படி எழுதுவீங்க, எப்படி ஒருத்தருக்கு கை கொடுப்பீங்க, எப்படி குடிப்பீங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க, எப்படி வாழ்வீங்க? ஆனால் இந்த பொண்ணையா இருக்கிற 2 கையை வச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு எல்லாம் பண்ணுது. கம்ப்யூட்டர்ல எழுதுது, சாப்பிடுது, கதவை பூட்டுது, சமைக்குது, எல்லாம் பண்ணுது அந்த பொண்ணு. அவளுடைய வாழ்க்கையை படித்து விட்டு நான் நினைச்சேன், நான் எவ்வளவு கேவலமான ஒரு உயிரினம் இல்லை. என்ன ஆயிடுச்சு எனக்கு? இப்போ ஒரே ஒரு பரீட்சையில ஃபெயில் ஆயிடுச்சு, ஒரே ஒரு தடவை போட்டியில தோத்து போனேன். இதுதானே அவளே வாழ்ந்திருக்கிற போது என்னால் ஏன் வாழ முடியாது என்ற எண்ணத்தை எனக்கு கொடுத்தது ஒரு புத்தகம். வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப நான் கத்துக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் கத்துக்கிட்டேன். வெற்றி பெற்றவர்கள் பறப்பதை நாம் பார்க்கிறோம். பறவைகள் பறந்து போவதை போல வெற்றி பெற்றவர்கள் பறப்பதை நாம் பார்க்கிறோம். அப்பா எப்படி பறக்கிறாங்க பாரு அப்படின்னு அவங்களை பார்க்கிற போது நமக்கு என்ன தோணுது இல்ல? பேச்சாளர்கள், ராஜா சார் இங்க உட்கார்ந்துருக்காரு, நான் பேசுறேன், அறிவுமதி அண்ணா இருக்காரு. எங்களுடைய வெற்றிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிய கவிஞர், பெரிய பேச்சாளர், பெரிய சினிமா நடிகர், பெரிய பட்டிமன்ற பேச்சாளர். அந்த வெற்றிகள் கண்களுக்கு தெரிகிறது. எப்படி? பறந்து போகிற பறவையினுடைய சிறகுதான் தரையிலே இருப்பவனுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த பறவை தரையிலே இருந்த போது அதை சுமந்திருந்த கால்கள் இருக்கிறது, அது மேலே பறக்கிற போது நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. பறவை தரையிலே இருக்கிற போது கால்கள் அந்த சிறகுகளை சுமக்கிறது. பறவை மேலே பறக்கிற போது அந்த சிறகுதான் காலையும் சேர்த்து சுமந்து கொண்டு போடுகிறது. வாழ்க்கையில் தோல்வி என்பது பறவையினுடைய கால் மாதிரி. பறக்கிற போது யார் கண்ணுக்கும் அது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு பறவையும் பறப்பதற்கு பின்னாலே அது காலால் நடந்த
தடங்கள் இருப்பது மாதிரி ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் அவமானங்கள் இருக்கிறது, தோல்விகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. ஜெயிச்சு வர்றவங்களை பார்த்து நீங்க ஐயோ இவர் பிறந்ததுல இருந்தே ஜெயிச்சுட்டே இருக்காரு, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. அவாவா வாங்கினாலே அம்மாவா மனசுல இருக்கு. நான் முதல் பேச்சாளராகவே என்று நான் நினைத்ததே கிடையாது. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற போது எங்க டீச்சர் ஒரு தடவை நீ ஸ்டேஜில் ஏறி பேசுன்னு என்னை ஏற்றி விட்டாங்க. அது மட்டும் ஸ்டேஜில் ஏறினது கிடையாது. எங்க அம்மா எழுதி கொடுத்தாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டாங்க. உங்க வீட்டு மனப்பாடம் என் வீட்டு மனப்பாடமே கிடையாது, செம்ம மனப்பாடம், ஃபுல் மனப்பாடம். அது எவ்வளவு மனப்பாடம் பண்ணிட்டேன்னா எங்க வீடு கூட்டுற அம்மா வந்து அந்த ஸ்பீச் மனப்பாடமா சொல்லுவோம். அத்தோட தடவை சொல்லிட்டு என்ன பாருங்க, ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஹெட்மிஸ்டர்ஸ் இருக்காங்க, கட்டுக்கட்டுன்னே இருப்பாங்க. பேசு. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கும் மாணவி, என் பெயர் கே பாரதி. இதுதான் முதல் லைன். இது ஒரு கஷ்டமா? இதுதான் நான் மறந்தேன். என் பெயர்னா என் பேர் எனக்கு வரல. கீழே இருக்கிற என் ஃப்ரெண்ட் சொல்லலாம், எடுத்து கூட உன் பேர் பாரதி, ஏன் உன் பேர் பாரதி? உலகத்துக்கெல்லாம் என் பேர் தெரியுதுன்னா எனக்கு தான் தெரியும். எங்க எச்சம் எவ்வளவு நேரம் பொறுப்பாங்க, இவ்வளவு நேரம் அடுத்தவளை ஏத்துட்டாங்க. அவமானம்னா அதான் அவமானம். சரி, வீட்டுக்கார இப்ப தங்கவேலு கல்யாண பரிசு சொல்லுவார்ல, தட்னாபாரு எனக்கு கைன்ற மாதிரி வீட்டுல போய் என்னவோ பேசினேன்ற. தட்னா பாருன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அக்கா எங்க ஸ்கூல்லயே படிக்கிறா. நான் போறதுக்கு முன்னாடி சமூகத்துக்கிட்டே போயிட்டா, சொதப்பிட்டான்னு. வீட்லயே அவமானம், ஸ்கூல்லயே அவமானம். அப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன். இனிமேல் வாழ்க்கையில் நான் பேசுவதில்லை, எந்த மேடையிலும் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு ஒரு முக்கியமான முடிவை அன்னைக்கு எடுத்தேன். உடனே எங்க தமிழ் டீச்சர் என்ன கூப்பிட்டு, அடுத்த மண்டே நீ தான் பேசுறேன். நான் மிஸ், என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க மிஸ், நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்தாலும் பேசிட்டு சாவுன்றாங்க. அப்பெல்லாம் டீச்சர்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, அடி. ஆனா அடிச்சதுதான் நல்லது. எங்களெல்லாம் அடிக்கலன்னா நாங்க உருட்டுப்போம் நினைக்கிறீங்க நீங்க? அடிச்ச டீச்சர் தான் நல்ல ஞாபகத்தில் இருக்கு. பாவம், இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் அடிக்கவும் முடியாது. டீச்சர் எதுக்கும் கையை தூக்கினா பையன் சொல்ல நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்க. பாவம் இல்ல, இன்னைக்கு டீச்சர்ஸா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க டீச்சர்லாம் கண்ணா பின்னா அடிச்ச திரும்ப நீ தாண்டி பேசணும். அடுத்த தடவை மேடையில ஏறினேன், முதல் லைன் நான் மறக்கவே இல்லை, 3வது லைன் தான் மறந்தேன். திரும்பவும் கீழே இறங்கிட்டேன். அந்த மிஸ் என்ன விடமா, அந்த விடாத கருப்பு வரும்ல, அதுதான் அந்த மிஸ் என்ன பிடிச்சி 7 வாரம் மேடையில ஏத்துச்சு. 7 வாரமும் நான் மறந்தேன். எங்க ஸ்கூல்லயே என் பேரை மாத்திட்டாங்க. நான் எங்கேயாவது தண்ணி குடிக்க போல இவ தாண்டி ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜ்ல இருந்து இறங்குவார். இந்த அவமானம் எனக்கு தேவையா? அப்பெல்லாம் சீரியல் கிடையாது. சீரியல் இருந்ததை கண்டி அந்த டீச்சரை ஆள் வச்சு நான் தூக்கியிருப்பேன். ஏன்னா அப்ப ஆள் வச்சு தூக்கிறத பத்தி எங்களுக்கு அறிவு புகட்ட யாருமே இல்லை. இத்தனைக்கு நான் கொலகாரம்பேட்டையில இருக்கேன், சென்னையில. ஆளுக்கா பஞ்சம் தெரியல. அவ்வளவு தூரம் பறந்து விரிந்த அறிவு இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு இல்லை. அந்த டீச்சர் ஏதாவது செய்யணும்னு என்ன செய்யணும்னு தெரியல. இதுல என்ன விசித்திரம் நடந்ததுன்னா, 7வது முறை நான் பேசுகிறேன், எனக்கே தெரியும் நான் மறந்துடுவேன் பாதி இல்லைன்னு. அப்போ திடீர்னு அந்த பேசுற டெக்னிக் எனக்கு புரிஞ்சு போச்சு. பேச்சாளர் என்பவன் எதையுமே மறக்காமல் அப்படியே நீர்வீழ்ச்சி கொட்டுகிற மாதிரி தாக்கு தடையின்றி பேசுகிறவன் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பு. அவனுக்கும் மறக்கும், நமக்கு மறந்ததுன்றத ஆடியன்ஸ் தெரியாத மாதிரி நடிப்பதுதான் பேச்சு என்பதை அன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். இடுக்கல் உடையுடைய ஊற்றுக்கோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சல், இதான் திருக்குறள். இடுக்கல் உடையுடைய ஊற்றுக்கோலற்ற, அடுத்ததை மறந்து போச்சு. பேச்சாளர் என்ன செய்வான் என்றெல்லாம் சொல்லி இருக்கிற வள்ளுவன் எத்தனை பெரிய டெக்னிக் தாங்க எல்லாமே. பெண்களுக்கு நல்லா தெரியும். சில சமயம் இந்த பாட்டில் மூடிய திறக்க வராது இல்ல, என்னென்னவோ சொல்லி திறக்க வர. அப்புறம் ஏங்க இதை வந்து கொஞ்சம் திறந்து கொடுங்க, அவர் அப்படி மாதிரி திறந்து, இதுக்கு கூட ஒரு லாயக்கு இல்லை அப்படின்ட்டு அவர் போவார். இதுல என்ன பெண்களுக்கு புரியலன்னா, இந்த அம்மா சக்தி முழுக்க செலவழிச்சு கிட்டத்தட்ட திறந்துருச்சு. இந்த கடைசி நிமிஷத்துல பொறுமை இல்லாம அவரை கூட்டிருக்கு. ஒரு செகண்ட் பொறுத்துருந்தா இதுவே திறந்துருக்கும். இப்ப அந்த ஆளு ஒரு வேலையை செய்யாம பேர் வாங்கிட்டு போறாங்க. எல்லாமே வாழ்க்கையில ஒரு டெக்னிக் தானே இல்ல? இப்ப அந்த ஆளுக்கு அந்த டெக்னிக் தெரியும், வேலை செய்யாம பேர்
அது எப்படின்னு பெண்கள் அதை கத்துக்கணும். பேச்சும் அதே மாதிரி தான், ஒரு டெக்னிக் தான். ஆனா இன்றைக்கு அந்த ஆசிரியர் இருக்காங்களா இல்லையா கூட எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நான் ஒரு பேச்சாளர் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்றால் அந்த 7 மேடைகளில் நான் அடைந்த அவமானம் தான் காரணம். வாழ்க்கையில் அவமானங்களை சந்தித்தாராகிறவர்கள் யாருமே கிடையாது, எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த அவமானங்கள் மறைக்கப்படுகின்றன, மறைத்து போகின்றன, காணாமல் போகின்றன. அந்த வெற்றி பெற்ற பிறகு அவமானங்களை பற்றி அவர்கள் பேசினால் அதுவே ஒரு சரித்திர சாதனையாகி இருக்கிறது. அதனால வாழ்க்கை என்பது மகாநதி மாதிரி பிரம்மாண்டமானது. எல்லாருக்கும் இடர்பாடுகள் வரும், குறிப்பா பெண்களுக்கு மிக அதிகமான இடர்பாடுகள் வரும். இந்த மாதிரி மாவட்டத்துல எல்லாம் பெரிய பிரச்சனை என்ன, சின்ன 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 பெண்களுக்கு பெரிய 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 கனவுகள் இருக்கும். நான் டீச்சர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், எங்க மாவட்ட ஆட்சியாளர் மாதிரி நானும் ஒரு நாள் கலெக்டர் ஆகணும், நான் ஐபிஎஸ் ஆகணும், என்னென்னவோ கனவுகள் இருக்கும். ஆனா சில சமயத்தில் குடும்ப நிர்பந்தங்களின் காரணமாக சீக்கிரமே கல்யாணம் செய்து கொண்ட பிறகு உடனடியாக குடும்பம் வளர்ந்து குழந்தைகள் பெருகி எல்லா கனவுகளும் கருகி போகிற நிலைமை நிறைய பெண்களுக்கு வரும். அப்போ என்ன தேவை? நமக்கு போராடுகிற ஒரு மன துணிச்சல் தேவை. படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்த பிறகு அந்த திசையில் தான் நான் போவேன் என்று தீர்மானமாக நிற்கின்ற உறுதிப்பாடு யாரிடம் இருக்கிறதோ அந்த பெண்கள் தான் நாளைக்கு இந்த மாவட்டத்துக்கு வழிகாட்டக்கூடிய பெண்களாக. ஒரு முறை விமானத்துல போயிட்டு இருந்தேன், எனக்கு பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்து இருந்தது. எப்படி சொல்றது, பார்த்தா முதல் தடவை பிளைட்ல போற பொண்ணு மாதிரி இருந்தது. அதை பார்த்தா பார்வைக்கு நம்ம சில சமயம் பார்வையில எவ்வளவு தப்பா சில பேர் இடம் போட்டுறோம்ல, பார்க்கறதுக்கு சுமாரா இருந்தா அவங்க ஒண்ணு படிக்காதவங்கள. நான் அப்படிதான் நினைச்சேன். அநேகமா இந்த பொண்ணு என்கிட்ட கேட்கும், இந்த பெல்ட்டை எப்படி போடுறதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களான்னு என்ன கேட்கும்னு நினைச்சேன். ஏன்னா முதல் தடவை பிளைட்ல போன போது நானும் அப்படிதான் பண்ணேன். இந்த பெல்ட்டை எப்படி மாட்டுறதுன்னு தெரியாது, வந்தாக்க எதையா போட்டு கையை கிரிச்சிடும். அந்த பொண்ணு என்னை கேட்கும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதை எடுத்து லாபமா அதை போடுறது, கையில ஒரு லேப்டாப்பை வச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சுது. நான் அதிர்ந்து போயிட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற தேனி, அந்த மாவட்டத்தை சேர்ந்த பெண் அது. இந்த பொண்ணு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கா தெரியுமா? சோனின்ற ஒரு நிறுவனம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும், ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. சோனி நிறுவனத்தினுடைய குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய பொறுப்பில் அந்த பெண் வேலை செய்கிறார். அந்த பெண் எனக்கு ஒரு சம்பவத்தை சொன்னான். அவ ஸ்கூல்ல படிக்கிற போது அவளும் அவ ஃப்ரெண்டு பஸ்ல போவாங்களாம். தினம் பஸ்ல போற போது பசங்க கலாட்டா பண்ணுவாங்க. சில இளைஞர்கள் அந்த மாதிரி இருக்காங்க, பெரும்பாலான இளைஞர்கள் கிடையாது. பெரும்பாலும் அப்படி இளைஞர்கள் கிடையவே கிடையாது. எல்லாம் தங்க கம்பி எல்லாம். இந்த மாதிரி கலெக்டர் இருக்கிற போது நம்மளால செய்ய முடியுமா? எல்லாம் தங்க கம்பி. அப்ப இது வேற மாநிலத்துல மாவட்டத்துல அந்த பசங்க கலாட்டா பண்ணிருக்காங்க. கலாட்டா பண்ண உடனே இவ ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கா, கிராமத்துல பஞ்சாயத்துல போய் சொல்லியிருக்கா. எதனால பஞ்சாயத்துல போய் சொன்னா? அவனை தண்டிப்பாங்கன்றதுதான் சொன்னான். இந்த பஞ்சாயத்துல என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பையங்க அப்படித்தான் இருப்பாங்க, நீ அடக்க உடக்கமா இருந்தா அவன் ஏன் வந்து ஒட்ட மெர்சல் பண்றான் அப்படின்ட்டாங்க. இதுக்கு அடுத்த நாள் அந்த பொண்ணு பஸ்ல போனோம். அவன் நிலைமையை யோசிச்சு பாரு. நீங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தங்க இருக்கா? அவன் எப்படி அடுத்த நாள் பஸ்ல போவான்? சாதாரணமாவே கிண்டல் பண்ணுவான். இவன் அடுத்த நாள் பஸ்ல போனா அவன் என்ன சொல்லுவான்? பெருசா பஞ்சாயத்துக்கு போன என்ன ஆச்சு கேட்க மாட்டான். அவன் மனசு தீயா எரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு அன்னைக்கு ராத்திரி தீயிலேயே எரிஞ்சு போனான், மண்ணெண்ணெயை கொட்டிட்டு. என் பக்கத்துல இருந்தாள் அந்த பொண்ணு, அவ ஃப்ரெண்டு. அவ சொன்னா, நான் அழுத அப்படி அழுதேன். ஆனா யோசிக்க எனக்கு தோணுச்சு, என்னோட ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய முட்டாள்தனத்தை செஞ்சுட்டான்னு நான் நினைச்சேன். இதுவா அதற்கு தீர்வு? என்னை பார்த்து 4 பேர் சிரிக்கிறான்னா நான் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். சிரிச்சவன் எல்லாம் அசந்து நிக்கிற மாதிரி நாளைக்கு நான் பெருசா வரணும். அது ஒண்ணுதான் அவனுக்கான தண்டனை. இவன் எரிஞ்சு போனது அந்த கலாட்டா பண்ண பசங்களுக்கு தண்டனையா? ஒரு டிக்கெட் போச்சு, அடுத்த டிக்கெட்டை பாடுறான் மாப்பிள்ள, அவ்வளவுதானே நடக்கும் இல்ல? ஆனா எது தண்டனை? இவன் இந்த மாதிரி பெரிய பதவிக்கு வர்றது அவன் பார்த்தான் வைங்க, இந்த பிள்ளையோ நான் ஒரு காலத்துல கலாட்டா பண்ணேன்னு நினைச்சு கூனி குறுகுவான் பாரு.
பாருங்க, அதுதான் தண்டனை, அதுதான் தண்டனை. இவன் நினைச்சா என் ஃப்ரெண்டு செத்துட்டான் போகட்டும், அவளுக்காக அழுது அவளை நான் தியாகியாக்க மாட்டேன். இப்ப யாராவது தமிழ்நாட்டில் நெருப்பு வச்சு செத்துட்டா உடனே அவங்களை தியாகியாக்கிடுவாங்க. மரணம் அடைவது என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வல்ல. மரணம் அடைவதை விட, மரணத்தை நாடி போவதை விட, வாழ்க்கையின் வலிகளை தாங்கி ஜெயித்து நிற்கிற போது மனசுக்குள் வருகிற நிம்மதி இருக்கிறதே, அதை அடைவதுதான் வாழ்வதனுடைய ஒரே லட்சியம், ஒரே காரணம் தான். போயிட்டு அவ போட்டோம், போயிட்டு வாமா, நல்லா போயிட்டு வா, அடுத்த தடவையாவது புத்தியோட போற. ஆனா நீ செய்யாததை நான் செய்ய, நீ எதை செய்யலையோ அதை நான் செய்ய. என்று இவள் முடிவு கட்டினார். அந்த முடிவினால் தான் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் போய் படிச்சா, வேலைக்கு போனா. அவ வேலைக்கு போய் படிச்சதுல என்ன பெரிய மாற்றம் வந்ததுன்னா, அவ கிராமத்துல இருக்கிற எல்லா பொண்களும் இனிமே தைரியமா படிக்க அனுப்புவாங்க. அவ போயிருக்கால, இவ போனா என்ன, அவளே படிச்சுட்டால, இவைய படிக்க மாட்டா. முன்னேர் ஒன்று போகிற போது பின்னேர் வந்துதானே ஆக வேண்டும். அது ஒன்றுதான். பெண்கள் பிரச்சனைகளினால் சுருங்கி போகிற போது டப்பு டப்பு டப்புன்னு முடிவெடுப்பதை விட, ஜெயித்து காட்டுவோம், அதற்கான அவமானங்களை தாங்கிக் கொள்வேன் என்று நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் வரலாற்றிலே சம்பவங்களாக பதிவதில்லை, சரித்திரங்களாக அவர்கள் பதிவு கொள்கிறார். நிறைய உதாரணம் இருக்கு நம்ம ஊர்ல. இது உதாரணங்களுக்கு பஞ்சமே கிடையாது, ஏகப்பட்ட உதாரணம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர்களில் அவர் ஒருவர். அவர் படித்த காலங்களில் பெண்கள் படிப்புன்றதை யாரும் ஒத்துக்கவே இல்லை. அவர்கள் தான் முதலில் படித்தார்கள். 5ஆம் கிளாஸ் போய் படிக்கும் போதே அவங்களுடைய கூட்டு வண்டி அந்த வழியாக போனால் ஊர்ல இருக்கிற எல்லாரும் மண்ணவாரி தூவாங்க. ஐயோ, பொம்பளை பிள்ளை 5ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறாங்களே, மாரியாய் வந்துட மாட்டாளா? இது 5ஆம் கிளாஸுக்கே இந்த மெர்சல்னாக்க அவங்க வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சப்போ என்னென்ன நடந்திருக்கும் யோசிச்சுப்பாங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் போய் படிக்கிறாங்க. ஒரே ஒரு உமன் ஸ்டூடெண்ட் அவங்க தான். கூட்டுற ஆயா கூட அங்கே வந்து கிடையாது, எல்லாமே ஆண்கள். அவங்க படிக்கிறாங்க. அப்போ அந்த பாக்கி இருக்கிற மாணவர்களினுடைய அம்மாக்கள் அப்பாக்கள்லாம் டீனுக்கு வந்து ஒரு மகஜர் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்கிறீங்க? பசங்க மனசு கெட்டு போயிடும். இந்த ஆம்பளை பிள்ளைகளை பெற்ற அம்மாக்கள்லாம் நினைப்பாங்க, என் பிள்ளை ரொம்ப நல்லவன், அந்த அம்மா நம்புவார், அடுத்தவன் தான் அவனை கெடுக்கிறான். இந்த அம்மாக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெண் வந்தால் என்னுடைய மகன்கள் எப்படி படிப்பார்கள் என்று ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாங்க. அந்த டீன் ஒரு ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவர். எல்லாரையும் கூப்பிடுறாரு. அப்படியா, உங்க பிள்ளைங்க மனசுலாம் கெட்டுருமா, படிக்க மாட்டாங்களா, அவங்களாம் வீட்லயே வச்சுக்கிங்க, இந்த ஒரே ஒரு பொண்ணு டாக்டரானா போறோம்னு. இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் டாக்டர் என்னுடைய கல்வி பயணம் தொடங்கியது. சாதனைகளை செய்ய புறப்படுகிற எல்லாரும் சந்திப்பது என்ன தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி பாதையே இருக்காது. அந்த பாதை முழுக்க முள்ளும் கல்லும் தான் இருக்கும். நடந்து போகிறவர்களுடைய குருதி அந்த பாதையிலே கொட்டி கிடக்கும். ஆனால் பின்னால் வருகிறவர்களுக்கான பாதையை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள். அதற்கு பின்னே வருகிறவர்கள் அந்த பயணத்தில் நல்ல ஜாலியா போகும். அப்படித்தான் உங்களுடைய மாவட்டம் ஒரு வாசிப்பு திருவிழாவை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறது. நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கி இருப்பீர்கள். இந்த கண்காட்சிக்கு வந்தவர்களில் ஒரு 100 பேர் வந்தீங்கன்னா ஒரு 90 பேராவது புத்தகத்தை வாங்கி இருக்கிறீர்கள். சில பேர் பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கினதை பார்த்து வாங்கியிருப்பீங்க. சில பேர் அட்டைப்படம் அழகா இருக்குன்றதுக்காக வாங்கியிருப்பீங்க. என்னென்ன காரணத்துக்காகவோ வாங்கி இருப்பீர்கள். ஆனால் வாங்கின புத்தகம் என்பது ஒரு சின்ன புத்தகம் அல்ல. அது இருளடைந்து கிடக்கிற ஒரு வீட்டினுடைய ஜன்னலை திறப்பது போல நம்முடைய ஆன்மாவை திறப்பதற்கான முதல் அழகு அந்த புத்தகம். எல்லாரும் ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, நான் வாங்கின புத்தகத்தை 10 நாளைக்குள்ள படிச்சு முடிச்சிடணும். ஏதாவது ஒரு டார்கெட். சில பேருக்கு 10 நாள், சில பேருக்கு 1 நாள், சில பேருக்கு 1 மாசம். ஆனால் படித்து முடிப்பேன். அதை முடிச்ச பிறகு இன்னொரு என் ஃப்ரெண்டு ஒரு புக் வாங்கியிருக்கால, அந்த புக்கை நான் படிப்பேன். படிக்க படிக்க நமக்கு என்ன கிடைக்கிறது தெரியுமா? வாழ்க்கை என்பது ரொம்ப சுலபமா பல பேர் வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்ற நம்பிக்கையை புத்தகங்கள் தான் நமக்கு தருகிறது. இறந்த காலத்தை காட்டுகின்ற ஆடியாக, நிகழ்காலத்தில் நடக்க உதவுகின்ற ஊன்றுகோலாக, எதிர்காலத்தை நமக்கு காட்டுகின்ற மாய கண்ணாடியாக எல்லாமாய் புத்தகங்களால் இருக்க முடியும் என்பதால் இங்கே கூடியிருக்கிற இளைஞர்களே, பெரியவர்களே, பெண்களே, ஆண்களே, புத்தகம் என்பது வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கிற வரம்.
இந்த வரத்தை யார் இறுக பற்றிக் கொள்ளுகிறார்களோ அவர்களால் மேலே 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 பறக்க முடிகிறது. வாழ்க்கையை பார்க்கிற பார்வை கிடைக்கிறது. இந்த பார்வையின் வாசலை உங்களுக்காக திறந்து வைத்திருக்கிற இந்த புத்தக கண்காட்சி மேலும் மேலும் விரிவடைந்து வளரவும், உங்களுடைய மாவட்டம் எல்லா விதத்திலும் மற்ற மாவட்டங்களுக்கு முன்னோடி மாவட்டமாய் திகழவும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன்.